வீராங்கனைகள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் நந்தியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், அன்பிற்கும் பாசத்திற்குள்ளையும் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பின்னால் கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை உறுப்பினர், அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் அசோக் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் கருத்துரைகளை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் கழகத்தினுடைய அவைத்தலைவர், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் முனியரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தின் அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி சஞ்சனுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி மாதையன் அவர்களே, அன்பிற்குரிய அவர்களே, மாணவனுடைய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் ஆசிரியருடைய மாவட்ட செயலாளர் சகோதரி கே பி சதீஷ்குமார் அவர்களே, வர்த்தக பிரிவுடைய மாவட்ட செயலாளர் சகோதரி தூய்மணி அவர்களே, ஐடி விங்குடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபால் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, நிறைய நம்முடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலேயும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் கூட்டப்படாமல் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக அரசியலிலே பல்வேறு சோதனைகள் வந்த பொழுது அந்த சோதனைகளை எதிர்கொண்டு கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவதற்காகவே முழுமையான சக்தியும் ஈடுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் ஏற்கனவே அதிமுகவில் உறுப்பினராக இருந்தாலும் கூட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதோடு புதிய உறுப்பினர்கள் வந்தால் அவளையும் சேர்த்து வைத்து நாம் படிவம் கொடுப்பார்கள். தலைமை கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய வாங்கிட்டு வருவாங்க. அதை கையெழுத்து கொடுத்தா அது தலைமை கழகத்துக்கு போய் பதிவு பண்ணி நமக்கு உறுப்பினர் அட்டை கொடுப்பார்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற வரையில் புரட்சி தலைவி அம்மாவுடைய கையெழுத்திட்டு பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு அந்த உறுப்பினர் அட்டை நமக்கு கிடைத்திருந்தது. நமக்கு புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக நம்முடைய போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பின்பு இது போன்ற உறுப்பினர் படிவங்களை கொடுத்து பதிவு செய்து தலைமை கழகத்தில் கொண்டு போய் அங்கே பதிவு செய்து அங்கே எடப்பாடியாருடைய கையொப்பமிட்ட உறுப்பினர் அட்டையை நாம் கொடுத்திருக்கிறோம். முதலில் அந்த உறுப்பினர் அட்டை முழுவதுமாக ஒவ்வொரு கட்சிக்காரத்திலும் செல்ல வேண்டும். அது நம்முடைய பொதுச் செயலாளருடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு கரவேஷ்டி அதிமுக கரவேஷ்டி கட்டு போறோம்னா ஒரு மரியாதை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அந்த போகும்போது அந்த கரவேஷ்டி கட்டும் போது போலீஸ்காரன் என்ன நினைப்பாங்கன்னா, எப்ப இவங்க ஏதோ கட்சிக்காரப்பா அதிமுக இருப்பா அப்படின்னு ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணுவார். அதே கட்சிக்காரனோட இந்த உறுப்பினர் அட்டையை பாக்கெட்ல வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், ஏங்க நாங்க அதிமுக பாருங்க உறுப்பினர் அட்டை அப்படின்னு எடுத்து காட்டினா அது பார்க்கும்போது அதே போலீஸ்காரர் என்ன நினைப்பாரு, எப்பா இவர் ரொம்ப தீவிரமான கட்சிக்காரர் கொடுத்துருது, இதை கரவேசி கேட்கிறது இல்ல, தீவிரமான கட்சிக்காரர் கொடுத்துருது. அப்போ அவரை நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கட்சியில நாம் இருக்கும்போது சமுதாயத்துல நமக்கு ஒரு பெரிய மரியாதை வருது. அந்த மரியாதையை இந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்து இன்னும் கூட்ட வேண்டும். அதை நாமளே வச்சுக்க கூடாது. அதனாலதான் இங்கே மாவட்ட செயலாளர் உறுப்பினர் அட்டை முழுதும் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது இன்னும் கொடுக்காத வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க, நல்லது. அடுத்தது, இந்த உறுப்பினர் அட்டை கொடுத்த பின்னாடி கிளைக்கழக தேர்தல் வரும். இங்க மாதையன் சொன்ன மாதிரி கிளைக்கழக தேர்தல் வரும்.
கிளைக்கழக தேர்தல் வரும்போது இந்த உறுப்பினர் அட்டையை முழுசு எடுத்துட்டு போகணும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த 25 அட்டைக்குதுன்னா பிரிச்சுக்கவே மாட்டோம். அந்த தேர்தல் நடத்தும் போது அது 800 ரூபாங்க தலைவருங்க, அது காட்டுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, கிளைக்கழகத்தை அமைச்சிட்டு அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. கட்சிக்காரன் அந்த கார்டை கொடுக்க மாட்டாங்க முன்னெல்லாம். இப்ப அதெல்லாம் கூடாது, கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். இது ஒண்ணு. இதுக்கு பின்னாடிதான் இப்போ செயல் வீராங்கனைகள் கூட்டம் இப்ப நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு நம்ம நடத்தி. 5-6 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப நடத்துறோம். இங்க நம்முடைய பருவூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் பல்வேறு வகையில எல்லாம் வரலாறு எல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. அதுவும் நம்ம மாதையன் நல்லா உண்மை என்ன ஒண்ணுன்னா இந்த தேதி இந்த இடத்துல இந்த தேதியில அதிமுக வெற்றி பெற்றது, 2021 நம்ம வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா சரி, அது முடிஞ்சு போச்சு. 2026 தேர்தல் வருது. அது 2026 தேர்தலில் நாம ஜெயிக்கணும். நாம இதுல இருந்து இது வரையிலும் ஜெயிச்சதெல்லாம் நீங்க உழைச்சுதான் ஜெயிச்சிருக்கோம். இங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் போராடிதான் பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறீங்க. ஆனா 2021 நாம வெற்றி வாய்ப்பு எழுந்தனா பல காரணங்கள். அது என்ன பல காரணம்னா, ஏற்கனவே நாம ஒற்றுமையா இருந்த இந்த இயக்கம் சுயநலவாதிகள் சில பேரால இந்த கட்சியை கைப்பற்றணும் முயற்சி பண்ணாங்க, முடியல. அந்த ஒரு சிறு கூட்டம் வெளியே போச்சு, அவங்களை வெளியேற்றணும். அவங்க விமர்சனம் பண்ணாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அதிமுக நாளா உடைஞ்சு போச்சு, நாளா பிரிஞ்சு போச்சு, அதுக்கு சக்தி இல்லை, அவங்களுக்கு தான் எதிர்காலம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அதை பயன்படுத்தி பத்திரிகைகளும் ஊடகங்களும் அது பெருசா, நீங்க டிவில கூட பாத்தீங்கன்னா அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்மள தான் அட்டாக் பண்ணுவான். உட்கார்ந்து அந்த பேசுறான் இல்லையா, பேசும்போது எல்லாரும் நம்மள தான் திட்டுவான், நம்மள தான் அட்டாக் பண்ணுவான். அது நம்மள அட்டாக் பண்ணனாலே ஓடாது. இது போன்ற ஒரு சூழல் தான் ஒரு சராசரி மனுஷன் இப்ப நம்ம கட்சிக்கு போடக்கூடிய உணர்வுள்ள அந்த வாக்காளர் பெருமக்கள் நமக்கு போட்டுறாங்க. எல்லாருமே நமக்கு போடுறதில்லை. கட்சி இல்லாத, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத, ஏதோ தொழில் பண்ணி விவசாய வேலை பண்ணி இல்ல கூலி வேலை பண்ணி இல்ல வியாபாரம் பண்ணி இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் பொதுவா நம்ம கட்சி நல்ல கட்சின்னு இது வெளியே போட்டு வந்தாங்க. கடந்த தேர்தலில் ஏன் போடலன்னா, ஏப்பா நல்ல கட்சி ஏன் இப்படி ஆயிப்போச்சு, என்ன ஆச்சு, ஏன் அப்படி பேசுறாங்க எல்லாம், எதுக்கான இது இப்படி போய் ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு ஒரு 2% 4% பிரிஞ்சு இல்லையா, 4% நினைச்சு 2.5 லட்சம் ஓட்டு, ஒரு 4 4 8 ஒரு 2 10,000 ஓட்டு போயிடுச்சா, அதுலதான் நாம் தோத்துட்டோம். இப்ப தோத்துட்டோம். ஜெயிச்சார் ஒருத்தர், டிஎம்கேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, இந்த தொகுதியை சேர்ந்தவர், ஒரு தனவந்தர், நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடியவர். சரி, அவர் வந்த பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. நாம் இப்ப நாம இதெல்லாம் போய் சொல்லணும். இப்ப நம்ம செயல் வீராங்கனைகள் கூட்டம் தான். சரிப்பா, நாங்க போனதாட்டி தான் ஏமாந்துட்டோம், தோத்துட்டோம். சரி, இந்த 4 வருஷம் 5 வருஷத்துல நீங்க எங்களுக்கு என்னப்பா பண்ணாங்க, யார்கிட்ட சொல்லணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கணும். நமக்கு என்ன பண்ணாங்க, அவங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பருவூருக்குன்னு என்ன கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எம்எல்ஏ என்ன கொண்டு வந்திருக்காரு, இந்த கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் நிரந்தரமான ஒரு வளர்ச்சிக்கு அது அடிகோலாது. செலவு காசு, லஞ்சம், நீ அடுத்த முறை ஓட்டு போடுறதுக்கு கொடுக்கிறது அது. ஆனா நம்ம அம்மா ஆட்சியில் இருந்தாங்க, தலைவர் ஆட்சியில் இருந்தாங்க, அது குறிப்பா நம்ம அம்மா ஆட்சி இருக்கும்போது இந்த பருவூருக்கு காங்கிரஸ்கார ஆட்சியில திமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்காங்க நாம சொல்லணும். 20 வருஷம் காங்கிரஸ் செஞ்சுப்பா, என்னென்ன கொண்டு வந்தாங்க நம்ம ஊருக்கு, ஒண்ணு இல்லை. அப்புறம் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார், என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஒண்ணு இல்லை. சரி, நம்ம ஓட்டு போட்டு நம்ம அம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும், என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஒவ்வொன்னா சொல்லலாம். முதல்ல கல்வி எடுத்துக்கலாம். கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா
எல்லா தொகுதியில் இருக்கிற எல்லா ஊர் கிராமத்திலையும் இருக்கிற ஸ்கூலுக்கு முழுமையான பசங்க உட்கார்ந்து படிக்கிறதுக்கு கட்டடத்தை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா தான். எல்லா ஊருக்கும். அப்ப நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்போ அதிகாரிகளை கூட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. என்னென்ன ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்ல எவ்வளவு பில்டிங், பசங்க எவ்வளவு பேர் வெளியே உட்கார்றாங்க, மிடில் ஸ்கூல்ல எவ்வளவு பசங்க வெளியில உட்கார்றாங்க, ஹை ஸ்கூல்ல பில்டிங் இல்லாத எவ்வளவு பேர் வெளியில உட்கார்றாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பில்டிங் இல்லாத எவ்வளவு பேர் உட்கார்றாங்க. அப்படியே சார்ட் போட்டு கொடுக்கணும் அதிகாரிங்க. அவன் நெருப்பு மாதிரி அம்மா. இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஷேர் 50 ஸ்கூலுக்கு இன்னும் குழந்தைங்க வெளியில உட்கார்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20 ஸ்கூல் பில்டிங் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் 20, அடுத்த வருஷம் 10. 3 வருஷத்துல ஓரளவுக்கு பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமத்து பள்ளிகளுக்கும் கட்டடத்தை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம குழந்தைங்க மழை பெஞ்சா மரத்தில், வெயில் மரத்தில் உட்காந்து படிச்ச பிள்ளைங்க மழை பெஞ்சா வீட்டுக்கு போயிடுறது. ஆனா முறையா தொகுதி முழுவதும் குழந்தைகளை பாதுகாப்பாக படிப்பதற்கு கட்டடத்தை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அதான் சொல்லுவோம். நம்ம பர்கூர் தொகுதியில கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே ஒரு காலேஜ் தான் காங்கிரஸ்காரங்க ஆட்சியில் வந்தது. கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ். அது ஒண்ணுதான். அம்மா வந்த பின்னாடி தான் முத ஒரு பெண்கள் கலைக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியில அனுப்புறதுக்கு பயம். வெளி மாவட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம். அனுப்பாத, அதோட SLC முடிச்சா சரி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனா உயர்கல்வி படிக்கணுன்ற ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம மாவட்டத்தில் உயர்கல்வி இல்லை, காலேஜ் இல்லை. வந்த 3 மாசத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க. கொடுத்து எங்கிட்ட தான் சொன்னாங்க, முனுசாமி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கிருஷ்ணகிரி ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்குறேன், நீ பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணகிரி சென்டர்ன்றதுனால அம்மா கிட்ட சொல்லி கிருஷ்ணகிரியில் போட்டேன். கிருஷ்ணகிரி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ஏரியில இடத்த பிடிச்சி போட்டு விட்டோம். அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு கூப்பிட்டாங்க. அந்த காலேஜ் எங்கப்பா, எங்க இருக்குது, எங்க ரன் ஆகுது? அம்மா கிருஷ்ணகிரில. கிருஷ்ணகிரியா? ஏன்பா என் தொகுதியில் போட்டுனா நீ கிருஷ்ணகிரியில் போட்டுக்கிறேன்? கோச்சினாங்க. அமைதியா நின்ன. வேற என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கணக்கு போட்டேன். மாவட்டத்தினுடைய மையப்பகுதி கிருஷ்ணகிரி. எல்லா குழந்தைங்களும் பஸ் ஏறிச்சுன்னா எல்லா பஸ்ஸும் கிருஷ்ணகிரி வருது. அதனால அந்த குழந்தைங்க வர்றதுக்கு நல்லா இருக்குன்னு நான் அந்த யோசனை போட்டேன். சொல்லி முடிச்சு ஒரு 3 மாசம் கூட ஆகல, கலெக்டர் வராரு என்கிட்ட. சார், பர்கூர்ல உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் வைக்கணும், இடத்த பார்க்கலாம் வாங்க. அப்புறம் தான் அந்த இடத்த 10 ஏக்கரா 10 ஏக்கரா அது. கலெக்டர் 40,000 தான் கொடுக்குறாரு. நிலத்துக்காரன் 80,000 கம்மி இல்லைன்ட்டான். சரி நீ 4,000 40,000 கொடு, நாங்க மீதி போட்டு கொடுக்குறோம் அம்மாளுக்கு அப்படின்னு போட்டு 8 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை பிரிட் பண்ணி அடுத்த வருஷமே பர்கூர் மக்களுக்காக பெண்கள் கலைக்கல்லூரியை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. இவங்க யாரா கொடுத்துருக்காங்களா? இப்ப ஜெயிச்சாங்களா? இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்களா? அப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு கொடுக்கணும் நாங்க, பர்கூர்ல என்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் பாலிடெக்னிக் கல்லூரி நம்ம எல்லாம் ஊர், அது செட்டிப்பள்ளியில IRT பெருசு, அது இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி அது கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எதிர்காலத்துக்கு பிள்ளைங்களை படிச்சுச்சுன்னா எங்கன்னா போய் படிச்சுக்கோ. நீ 1000 ரூபாய் கொடுத்துட்ட, 1000 ரூபாய் நீ கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு போறான். அந்த சாத்து செலவுக்கு அந்த செலவுக்கு நாய் போகுது. குடிகாரம் புதுசுனா இருந்தாலும் கரெக்டா பார்த்தாலும் அன்னைக்கே புடின்னு போயிடுவான். ஆனா இந்த கல்லூரிகள்லாம் வந்த பின்னாடி இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருச்சு இல்ல. இப்ப படிச்ச பின்னாடி என்ன ஆச்சு, வேலைக்கு போகணும். வேலைக்கு போறதும் அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம போச்சமில்ல ஷூ கம்பெனியில தயார் பண்ணாங்க. அம்மா கொண்டு இன்னைக்கு 20,000 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. எல்லா ஊர்லயும் கம்பெனி பஸ் வருதா இல்லையாமா? வருதாமா? வருது. நம்ம பிள்ளைங்க படிச்சு பிள்ளைங்க என்ன பண்ணுது, காத்தால 6 மணிக்கு எழுந்து நீட்டா பண்ண ட்ரெஸ் பண்ணி போதா இல்லையா? அப்ப படிச்சு அந்த புள்ள 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா
அந்த பிள்ளைங்க படிச்சிருந்தா தானே சம்பாதிக்க முடியும். அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும்ல, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காலேஜ் வேணும்ல, அந்த பிள்ளைங்க படிச்ச பின்னாடி ஃபேக்டரி வேணும்ல. எப்படி பாருங்க, ஒரு சமுதாயத்தை மேன்மைப்படுத்தணுன்றது திட்டங்களை எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. நம்ம ஆட்சியில, நம்ம கட்சியில, நம்ம தலைவர்கள் பள்ளியை கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு. குழந்தைங்க சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போச்சுங்க. அம்மா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் படிச்சு பின்னாடி காலேஜும் வச்சுட்டாங்க. காலேஜ் முடிஞ்சு, சரி காலேஜ் முடிஞ்சிட்டு நீ வேலைக்கு போகணுமே, உனக்கு வேலை கிடைக்கணுமே, அலையக்கூடாது, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் நம்ம எடப்பாடியார் ஓதா, நம்ம பர்கூர், நீங்க 5000 பேர் வேலை செய்யலாம். இப்படி குழந்தைகளை படிச்சு மேலுக்கு வந்து சமுதாய மாற்றத்துக்காக நம்ம திட்டங்களை கொண்டு வரோம். இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் என்ன பண்ணாரு, இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ண கிடையாது. எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு காரியம் நடந்திருக்கா? எத்தனை பிரிட்ஜ் கட்டிருக்கோம் நம்ம. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பர்கூர் தொகுதியில் இருக்கிற எல்லா பிரிட்ஜும் நாம தான் கட்டது. ஒரே பிரிட்ஜ் கூட திமுக கட்டல. ஒரே பிரிட்ஜ் கூட கட்ட கிடையாது திமுக. எல்லாம் நாம தான் கட்டணும். எல்லாம் நாம தான் கட்டணும். எல்லா பஸ்ஸையும் பஸ் விட்டது பாத்தீங்கன்னா, கணக்கு போய் பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லா பஸ்ஸும் நாம தான் விட்டோம். இந்த அளவுக்கு செய்யக்கூடிய கட்சி மீண்டும் நம்ம ஜெயிக்கணும். 24 ஜெயிக்கணும். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி கொடுத்தாருல, நம்ம ஊர்ல ஒரே ஒரு குறை இருந்துச்சு, மெடிக்கல் காலேஜ் இல்லாத குறை. ஏன்னா அம்மா எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு மெடிக்கல் காலேஜை திமுக கொண்டு வர முடிச்சா? நாம தான் கொண்டு வந்தோம். எடப்பாடியார் தான் கிருஷ்ணகிரில மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு. அந்த எடப்பாடியார் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதுறது தெரியாது. அந்த பிள்ளைங்களுக்கு மார்க் வாங்க முடியல. 150, 160, 180 இப்படி வாங்குறதுனால மெரிட்ஸ்ல அந்த பிள்ளைங்க அடிபட்டு போகுது. இதைத்தான் நம்முடைய எடப்பாடியார் பார்த்தாரு. நம்ம கவர்மெண்ட்ல படிக்கிற குழந்தைங்க, கிராமத்து பிள்ளைங்களுக்கு அந்த போட்டியில கலந்துன்னு ஜெயிக்கிற அளவுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு இல்ல. அதனால உள் ஒதுக்கீடா யாருமே சொல்ல, அவர் தான் சொன்னார், 7.5 விழுக்காடு ஒதுக்கினார். இந்த வருஷம் மொத்தம் 3000 சில்லற பிள்ளைங்க சேர்ந்துருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3000 பிள்ளைங்க சேர்ந்துருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு முழுசும் எல்லா செலவும் கவர்மெண்டே பண்ணணும்னு உத்தரவு போட்டவர் எடப்பாடியார். இப்படி எல்லாம் நாம செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம போய் ஒவ்வொரு கிராமம் உட்கார்ந்து இதுல இந்த 18 மாசத்துல உங்களை பொண்ணு குறை சொல்ல முடியாது. உங்க மேடையில் இருக்காங்க பத்தியா, இவங்க வரணும் உங்ககிட்ட. சும்மா இங்க பேசிட்டு போனா பேசக்கூடாது. இவங்க உங்ககிட்ட வரணும். வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும். நீங்க அங்க உட்காரணும். அங்க உட்கார்ந்து பழைய மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைக்கழகம் நாம கூட்டம் கூட்டினா எப்படி வரும், அது மாதிரி அந்த அமைப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப இன்னொன்னு சொல்லியிருக்கிறோம், இந்த பூத் வைஸாவே கிளைக்கழகம் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு பூத்து, அந்த பூத்துல கிளைக்கழகம். நம்ம கிராமத்துல 2 கிராமம் 3 கிராமம் சேர்ந்தாதான் ஒரு பூத் வருது. அந்த கிளைக்கழகம் ஏற்படுத்துறதுன்னா அந்த 3 கிராமத்துல இருக்கிற கட்சிக்காரனை கூட்டு உட்கார வச்சு அவங்களே தேர்ந்தெடுக்க சொல்லி அவங்களுக்குள்ளே முடிவு பண்ண சொல்லி நாம அதுல பிரஷர் கொடுக்க கூடாது. நம்ம இங்கிருந்து போறோம் பத்தியா, அவங்க நம்ம பிரஷர் கொடுக்க கூடாது. என்னன்னா கிராமத்துல இங்க நம்மளை வந்து பார்க்காதே, எங்களை பார்க்காதே கட்சிக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. ராமச்சந்திரன் எங்களோட தொடர்பு வச்சிருப்பான். ஆனா ராமச்சந்திரனோட பல மடங்கு கடுமையா கஷ்டப்படுறவன் எங்களுக்கு தெரியாதே அங்க நிறைய பேர் இருப்பான். அதனால நமக்கு தெரிஞ்சவன் அவனை போட்டு சொல்லக்கூடாது. அங்க உட்கார வைங்க, நீ வேடிக்கை பாருங்க, அமைதியா உட்காருங்க. யாருப்பா நீ நீல முடிவு பண்ணிப்பா. அப்ப என்ன ஆகுது, அந்த கிராமத்துக்கு போனா உழைக்கிறவன் அங்க தலைவன் ஆயிடுவான். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது.
இங்க எங்கிட்ட தொடர்பு வச்சுக்கலாம் பாத்தியா, இங்க வேணுமா தான் வருவான், பேசுவான், செய்வான், பண்ணுவான், அவனும் சோறு வாங்கி கொடுப்பான், நாமளும் சோறு வாங்கி கொடுப்பான், அது வேற விஷயம். ஆனா அங்க போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கிற தொடர்பு அப்படின்னு வரும்போது என்னிட்ட தொடர்பு வச்சு பத்தியா அவன் அமைதியாயிடுவான். அங்க எழுபடாது, அங்க உழைக்கிறவனுக்கு எழுபட்டுரும். அதனால அவனை போட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. எப்போ ஒருத்தன் உழைக்கிறானோ அவனுக்கு நாம அங்கீகாரம் பண்ணலன்னா நாம இந்த கட்சியை அழிக்கிறோம்ன்றது அர்த்தம். அதனால அந்த வேலையை தயவு செஞ்சு செஞ்சிருங்க. அடுத்தது 18 மாசங்குது. இப்போ மாவட்ட செயலாளர் வேகமா சுத்துவாரு, ஒன்றிய செயலாளர் குறையே இல்லை, வேகமா சுத்துவாரு. தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம் ஒண்ணும். அதுக்கு ஒன்றிய செயலாளர் சொல்றார், ஒன்றிய செயலாளர் சொல்றா ஒரு கிராமத்தை சொல்றாருன்னா அந்த கிராமத்தினுடைய நிர்வாகிகள் கையில் எடுத்துக்கணும், கையில் எடுத்துக்கணும். இங்க இருக்கிற சார்பு அமைப்பு மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. ஒண்ணு தப்பு இல்லை, எல்லாம் திறமையானவங்க நம்பாளுங்க. ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு தெருமுனை பிரச்சாரம் போடுறோம், ஒரு 4 நாள் 5 நாள். அந்த 5 நாளுக்கு ஒரு கட்சி சார்பு அமைப்பு, எம்ஜிஆர் மன்றமோ பேரவையோ மாவட்ட செயலர் அந்த நிர்வாகி, ஏப்பா நீ போய் ஆர்கனைஸ் பண்ணு, ஆர்கனைஸ் பண்ணு போங்க. அங்க ஏற்கனவே தொடர்பு இருக்கிறவங்களை பார்த்து அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு தெருமுனை பிரச்சாரத்தை சொல்லிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. நம்ம கீழே இருக்கிற தொண்டங்கிட்ட காசு கிடையாது, அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான், சொல்ற வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். நம்ம சக்திக்கு, அவன் சக்திக்கு நம்ம போனா டீ வாங்கி கொடுப்பான், அவ்வளவுதான் அவன் சக்தி. ஒரு மேடையை போட்டு ஒரு மைக் செட்டை வச்சு அவனை கூப்பிட்டு நிறுத்தி பேச வைக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. அந்த சக்தியை நாம கொடுக்கணும், அந்த சக்தியை நாம கொடுக்கணும். அவன் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். அதனால தயவு செய்து என்னை உட்பட இங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த இயக்கத்துல ஒரு பெரிய மரியாதை நமக்கு வந்திருக்கு. இந்த 18 மாசம் கஷ்டப்படுற தொண்டனுக்கும், செயல்படுத்துகிற தொண்டனுக்கும், செயலாற்றுகிற தொண்டனுக்கும் மனசார செலவுக்கு பணம் கொடுங்க, செய்யுங்க. எல்லாரும் ஒரே மாவட்ட செயலாளர் மேலே விட்டுறக்கூடாது, ஒன்றிய செயலாளர் மேலே விட்டுறக்கூடாது. எல்லா அமைப்பும் இருக்கும். ஒவ்வொரு அமைப்பு நீ ஒரு 2 மீட்டிங் நடத்து, நீ ஒரு 2 மீட்டிங் நடத்து, நீ ஒரு 2 மீட்டிங் நடத்து. அந்த பேச்சாளருக்கு வர்றவனுக்கு அவனை கூட்டு போயிட்டு ஒரு வண்டி வச்சு அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை கூட்டு உட்கார வச்சு அந்த செலவுகள் எல்லாம் நீங்க பண்ணணும். மகிழ்ச்சியா போகணும். மகிழ்ச்சியா போயினாதான் நாளைக்கு 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அனுபவிக்கிறது நாம தான். கீழக்கிற தொண்டை அன்னைக்கும் பார்த்து வணக்கம் பண்ணிட்டு கையாட்டு போவான். பதவி சுகம் அனுபவிக்கிறது நாம தான். அதனால தயவு செய்து பருவூர் தொகுதி நாம கோட்டை தேஞ்சி போச்சு, வளர்பிறை தேய்பிறைன்னு சொன்னாங்க இல்லையா, இது வளர்பிறை தேய்பிறை இல்ல, நம்முடைய சுணக்கத்தால் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். இங்க வாக்காளர் பெருமக்கள் நமக்கு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்து நின்றுட்டோம். ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ தெரியாதவன் வரான், அவன் வரான், இவன் வரான், இவன் ஜெயிச்சுட்டா நாளைக்கு நமக்கு மரியாதை கம்மியாகணும், அவன் ஜெயிச்சா மரியாதை கம்மியாகணும், அதுல 4 பேர் உதவுறது. இப்படிதான் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். அதனால பருவூர் வாக்காளர் பெருமக்கள் நமக்கு தெய்வங்கள். சேவல்லையே தமிழ்நாட்டிலேயே ஜெயிக்க முடியாத, ஆட்சிக்கு வர முடியாத காலத்திலேயே சேவல் சின்னத்துல எப்பொழுதுமே எம்ஜிஆருடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு தொகுதி பருவூர் தொகுதின்னு சொல்லி ஓட்டு போட்டு ராஜேந்திரன் ஜெயிக்க வச்ச தொகுதி. செலவு கூட தாசி கிடையாது. அன்னைக்கு சேவல் நிற்கும் போது ராஜேந்திரனுக்கு செலவு கூட இல்ல, ₹1 ஒரு மூட்டை எட்டு வந்துட்டாரு அவரு. ஆமா, என்ன அதெல்லாம், ஆனா எங்கிட்ட இவ்வளவுதான் ஜெயிச்சிட்டாரு.
அப்போ காசுக்கு மரியாதை இல்லை, நம்ம தலைவனுக்கு தான் மரியாதை, எம்ஜிஆருக்கு மரியாதை. எம்ஜிஆரை பார்த்து அன்னைக்கு ஓட்டு போட்டான், இன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்து ஓட்டு போடுறான், நாளைக்கு எம்ஜிஆரை பார்த்து போடுறான், நாளைக்கு எம்ஜிஆரை பார்த்து போடுறான். யார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்தாலும், எங்களை போன்ற பொதுச் செயலாளர் போய் யார் வந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அதனால அந்த புரட்சி தலைவருடைய புகழை காப்பதற்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழை காப்பதற்கும் அவர் வழியில் நின்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் மீண்டும் உங்களுடைய ஆசையோடு, உங்களுடைய உழைப்பின் ஆசையோடு 26 இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதற்கும் நீங்கள் கடுமையாக உழையுங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானங்களை வாசிப்பதற்காக எனக்கு வாய்ப்பு வழங்கிய கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறி தீர்மானங்களை வாசிக்கிறேன். தேச நலன் கருதி கொரோனா நிதியாக இந்திய அரசாங்கத்திற்கு ரூபாய் 1500 கோடி வழங்கியவரும் படித்த மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தொழிலதிபர் உயர் திரு ரத்தன் டாடா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரும் மாபெரும் தெய்வங்களையும் நமது கழக பொதுச் செயலாளர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் மண்ணின் மைந்தர் நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களையும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் இருகாரம் கூப்பி வணங்கியும் இந்த தீர்மானங்கள் வாசிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் 2 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சி 2026 கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்திட அயராது உழைப்போம் என்று இத்தீர்மானம் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3 தமிழகத்தில் கஞ்சா பழக்கம், போதை பழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியாத தமிழக அரசை வன்மையாக கண்டித்து இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் சொத்து வரி, மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு போன்ற அனைத்தையும் உயர்த்தி தமிழக மக்களை வாட்டி வதைக்கும் சொல்லின துயரத்திற்கு ஆளாக்கிய விடியா திமுக அரசை, தமிழக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா திமுக அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6 தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்படும் திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த கூட்டத்தில் வாயிலாக வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 7 மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் மக்களின் நலன் கருதி கொண்டு வந்த உன்னத திட்டங்களை தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, ஆடு மாடுகள் வழங்கும் அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், மினி விலையில்லா ஸ்கூட்டர் போன்ற நலத்திட்டங்களை நிறுத்திய விடியா திமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பர்கூர் தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்த காலத்தில் பர்கூர் தொகுதியில் ஏழை மக்கள் திருமண போன்ற சுப காரியங்கள் செய்வதற்காக பர்கூர் பேராட்சியில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை பொதுமக்களுக்கு வழங்காமல் மொத்தமாக குத்தகைக்கு விட்டுள்ள பர்கூர் பேரூராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்ததாக சக்திவேல் அவர்கள். முதலாக தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா இருந்தபோது பர்கூர் பேரரசின் முக்கிய நபர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட பயணியர் ஆய்வு மாளிகையை சரிவர பராமரிப்பு செய்யாமல் பூட்டி வைத்த கையால் ஆகாத திராவிட மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் கழக ஆட்சி அமைந்திட கழக வளர்ச்சிக்காக 3 மாதத்துக்கு ஒரு முறை கிளைக்கழக கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வருகிற 17/1/2025 அன்று புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 24/2/2025 அன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும்
பர்கூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் புதியதாக கொடிக்கம்பம் அமைத்து கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.